அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன். இன்றைய தினம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 48வது அதிகாரமாக உள்ள வலியறிதல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 479வது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம். வலியறிதல் என்பதற்கு தன்னுடைய வலிமையினை அறிந்து செயல்படுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 479வது திருக்குறளை காண்போம். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்ற கெடும். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்ற கெடும். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். ஒருவன் தன்னுடைய வருவாயினை அறிந்து அதற்கு ஏற்ப செலவு செய்து வாழ வேண்டும். இல்லாவிட்டால் பொருள் இருப்பது போல் தோன்றி பின்னர் முழுவதுமாக அழிந்துவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள், ஒருவன் தன்னுடைய வருவாயினை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் வாழ வேண்டும். இல்லாவிட்டால் பொருள் இருப்பது போல் தோன்றினாலும் பின்னர் முழுவதுமாக அழிந்துவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் நம்முடைய வருவாயினை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் செலவு செய்வோம். நன்றி, வணக்கம்.